सप्त सप्तेषु लोकेषु नास्ति नास्ति सरासरे नास्ति नास्ति समक्षेत्रम् उत्तमं गडिगाचलं गडिगात्रे समं स्थानं ब्रह्माण्डे नास्ति किंचन नारसिंह समो देवो न भूतो न भविष्यति श्रीवत्साञ्चितवत्समद्य विलसत् श्रीकौस्तुभोद्यन्मणिः प्राचीनोक्तिविलासनी प्रबलश्रीमन्तमुक्तामणिः सत्स्वत्सेवकसिद्धजाड्यतिमिर प्रच्छेदन दियो मणिः प्रायान्नो गडिगात्रिशेखरमणिः संकल्पसिन्तामणिः इन्नो तिरुवाडिपूरम எமக்காக வண்ணோ இங்காண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகுந்தன்னை கண்டே ஆழ்வார் திருமகளாராய். மார்கழி மாசத்தில் இன்று ஆண்டாளின் 18வது பாசுரத்தை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். உந்து மதுகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குடலே கடதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாடே செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்திதிரவாய் மகிழ்ந்தேலோர் என்பாவாய். இந்த பாசுரத்தில் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டவள் பெருமைவிரி பேச வேண்டும். புகுந்த வீட்டில் எதுவும் இல்லை என்றாலும் நாம் பெருமைப்படி பேச வேண்டும் என்பதை இதன் வாயிலாக நாம் அறிய இருக்கின்றோம். ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்தில் ஸ்ரீதேவி இவள் ராமாவதாரமாகவும் 5 பிராட்டியோடு வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீதேவியை ராமாவதாரத்தின் வாயிலாகவும் பூதேவியை வராகவதாரத்தின் வாயிலாகவும் நீலா அதாவது நப்பின்னை பிராட்டியை கிருஷ்ணாவதாரத்தின் வாயிலாகவும் இவ்விடத்தெல்லாம் அனுபவிக்க இருந்தோம். மேலும் இந்த 18வது பாசுரமாகப்பட்டது திருப்பாவை விசேஷார்த்தங்களில் வாயிலாக சுவாமி கார்பாங்காடு வெங்கடாச்சார் சுவாமி சாதித்த விஷயம் என்ன இந்த பாசுரத்தின் வாயிலாக அதை இவ்விடத்தில் நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த பாசுரத்தில் கிருஷ்ணாவதாரத்தின் புருஷாகார பூதையான நப்பின்னையை எழுப்புகிறார்கள். மேலும் ஆண்டாள் தன்னை அண்ணன் என்று பாவிக்கக்கூடிய சொல்லக்கூடிய ராமானுஜரை பற்றியும் அமையப்பட்டுள்ளதாக இந்த பாசுரம் இருக்கின்றது. இவ்விடத்தில் ஆண்டாளாகப்பட்டவள் கிருஷ்ணனுடைய திருவிடையை பற்றுவதற்கு முன்னால் நம்ம சம்பிரதாயத்தில் பிராட்டியின் வாயிலாக பெருமாளை பற்றுதல் புருஷாகாரம் சொல்கிறோம். ஆக இவ்விடத்தில் நப்பினை பிராட்டியின் வாயிலாக பெருமாளை ஆயர்பாடியில் இருக்கிறவா எல்லாரும் அவள் மூலமாக பெருமாளை பற்றுகிறார்கள். இவ்விடத்தில் புருஷாகாரம் என்ற ஒரு வார்த்தை அற்புதமான வார்த்தை. வேதாந்த சாஸ்திரங்களிலே ஒருவன் ஆத்மசேஷம் பெற பக்தி பிரபக்தி என 2 மார்க்கங்கள் உண்டு. 2 மார்க்கம். இதில் பிரபக்தி என்னும் சரணாகதியே முக்கியமானது. சரணாகதியை செய்யும் போது பிராட்டியை புருஷாகாரமாகவே பற்றி பகவானை பற்றுவதுதான் நம் சொரூபம். பிராட்டை வைத்து பகவானை பற்றுதல், இதுதான் புருஷாகாரம் சொல்றான். அப்போ புருஷாகாரம் என்றால் என்ன? தோஷம் நிறைந்த ஒரு சேதனன் அடியார் பாகவதோத்தமர்
இவா ஏதோ ஒரு ஜென்மாவில் ஒரு சதாச்சாரியனை கிட்டி மந்திர உபதேசம் பெற்று ஆத்ம பரமாத்ம ஞானம் உண்டாகி ருசி பிறந்து பகவானை கிட்டுகிறான். பகவான் சுதந்திரனாகையால் அந்த சேதனனுடைய அநாதிகாலம் செய்த பாபத்தை பார்த்து ஸ்ரீ சிவந்த சாஸ்திரத்துக்கு சேர அவனை நிகிரகிக்க பார்க்கிறான். அப்போது பக்தியுள்ள பிராட்டி தாயாகையினால் அச்சேதனிடம் மனமிறங்கி ஈஸ்வரனுக்கு பலபடியாக எடுத்து சொல்லி அவனுக்குள்ள கிருபையை கிளப்பி அச்சேதனனை அனுகிரகிக்கும்படி செய்கிறாள். இதுதான் புருஷாகாரம் எனப்படும். இந்த பாசுரத்தில் புருஷாகாரத்தின் தன்மையை பிராட்டி எடுத்து காட்டியிருக்கார். பிராட்டியினுடைய பெருமை என்ன? இவ்விடத்தில் தேவ்யா காருண்ய ரூபயா. ஒன்று, சிறிய திருவடி அனுமான் ஸ்ரீராமனுடைய விஜயத்தை சீதைக்கு சொல்ல அசோகனம் போகிறார். முன்பு சீதையை நலிந்த ராட்சசிகள் அந்த அனுமானை கண்டதும் நடுங்குகிறார்கள். அப்போது அவர்களை சித்திரவதை செய்ய எனக்கு அனுமதிக்க வேண்டும் என்று பிராட்டியிடம் விண்ணப்பித்தான் சீதையிடம் அனுமான். அதற்கு பிராட்டியோ பாபானாம் வா சுபானாம் வா வாதர் ஆனாம் பலவங்கமே காரியம் கருணை மாரியேன நகஸ்சின் நாபராத்யதி. லோகத்தில் பாபம் செய்யாதவர்கள் இல்லை. இந்த ராட்சசிகள் பாபிகளானாலும் சரி சுபைகளானாலும் சரி வதைப்பதற்கு அருகர் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா, அவர் துர்கதியை கண்டு கருணை செய்ய வேண்டியவர்களே என பலவாறு அனுமானுக்கு சொல்லி அந்த ராட்சசிகள் இவளை சரணம் பற்றாமல் இருக்கும் போதே மனமிறங்கி கடாட்சிக்கிறாள் பிராட்டி. ஆக இது ஒரு விஷயம். காகாசுரன் பிராட்டியை சித்திரவதை பண்ணாலும், அதாவது அவள் தோள் மீது அமர்ந்து கொண்டு இம்சித்தாலும், இவ்விடத்தில் பிராட்டியாகப்பட்டவள் தனது கடாட்சத்தின் பேரில் அவன் திருவடி பற்றலன்னா கூட ராமன் திருவடி கீழே விழுந்துட்டான். பிராட்டி என்ன பண்ணா, அவனுடைய தலையை ராமர் திருவடி பக்கம் திருப்பி விட்டுட்டு, பார் உங்கள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டானே, அவனுக்கு ரட்சகத்தன்மை பொழி அப்படின்னு பெருமாள் சொன்னான். ஆக நீ பிராட்டி கிட்ட போய் கேட்கலன்னாலும் பிராட்டிக்கு ரட்சிக்கக்கூடிய தன்மை உண்டு. இந்த உயர்ந்த கருத்து என்ன? இதில் ராட்சசிகளோ காகமோ அவளை சரணம் பற்றவில்லை. இவர்களது துர்கதியை கண்டு இரக்கம் கொண்டு கடாட்சித்த பெருமை பிராட்டிக்கு உண்டு. இதனால் நாம் தெரிந்து கொள்ள விஷயம் என்ன? நாம் பிராட்டியை பிரார்த்திக்க வேண்டும் என்பதில்லை. அவள் நம்மை ரட்சிப்பதை விலகாதிருத்தலே வேண்டும். நமக்கு நாமும் இல்லை பிறரும் இல்லை என்கிற பிரதிபந்தக நிவர்த்தக ரூபமாகவே ரட்சிக்கிறவள் பிராட்டி அப்படின்ட்டு இவ்விடத்தில் பிராட்டியோட பெருமையை அற்புதமாக நாம் அனுபவித்தோம். இந்த இடத்துல செந்தாமரை கையால், தாமரை போல் சிவந்த அழகான கை, எல்லா ஜீவராசிகளுக்கும் அபயமளிக்கும் கை, அப்பேற்பட்ட பகவான் சர்வதர்மான் பரித்யக்ஷம் மாமேகம் சரணம் பிரஜ அகந்த்வா சர்வபாபியோகம் மோக்ஷேஸ்யாமி மாசுசா என்று ஒரு நிபந்தனையுடன் கூடியது அவனுடைய அபய பிரதானம். பிராட்டியின் அபயம் எப்பேற்பட்டது? நீ உன் பாவத்தை கண்டும் அஞ்ச வேண்டாம், பகவான் தண்டிப்பான் என அவருடைய சுவாதந்திரத்தை பற்றியும் பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன், நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று பிராட்டி சொல்றாள். எம்பெருமானார், அதாவது இவ்விடத்தில் நம் ராமானுஜர் ஸ்ரீரங்க நாச்சியாரை புருஷாகாரமாகவே ஸ்ரீரங்கநாதனை சரணம் பற்றி இருக்கிறார். இதையறிந்து ஆண்டாள் நப்பிண்ணையை புருஷாகாரமாக கொண்டு கிருஷ்ணனை பற்றுகிறாள். அதுதான் இந்த பாசுரத்தினுடைய முக்கியமான தாற்பயம். இப்போ இந்த 18வது பாசுரத்தின் உள்ளே நாம் அனுபவிக்க இருக்கின்றோம்.
இப்பாட்டில் கண்ணபிரானுடைய திவ்ய மகரிஷியான நப்பினை பிராட்டியை உணர்த்துகிறார்கள் கோபியர்கள். அச்சாவதாரங்களில் கண்ணபிரானுக்கு ருக்மணி பிராட்டியே பிரதான மகரிஷியாக திவ்ய தேசங்களில் சேவை சாதித்தாலும் ஆழ்வார்கள் பிரபந்தத்தில் 2-3 இடங்களில் கூறியுள்ளார்கள். நப்பின்னை பிராட்டியை பற்றி பல 100 இடங்களில் கூறியுள்ளார். அதுக்கு என்ன காரணம்? யதுகுல வம்சத்தவனான கண்ணனுக்கு கோபாலகுலமே விசேஷித்து கூறப்படுவதால் அக்குலத்தில் வசித்த நப்பின்னையே அவனுடைய பரம பிரீத்திக்கு இலக்காய் இருக்க தகுந்தவள் என்று கொண்டே ஆழ்வார்கள் அவளை அடிக்கடி பேசுகிறார்கள். தமிழ் மொழியில் நப்பின்னை சொல்கிறோம். இதே வடமொழியில் இவளை நீலா என்று அழைக்கிறார்கள். எம்பெருமான் திருநாட்டில், அதாவது அவர் இருக்கக்கூடிய அந்த நித்திய விபூதியில் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி மகரிஷிகளோடு கூடியிருப்பதாக பகவத் சாஸ்திரங்களில் தெரிய வருகிறது. ஆழ்வார்கள் அருளி செயல்களில் இம்மூவரை கூந்தல் மலர் மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குவலாயர் கொழுந்துக்கும் கேள்வன் தன்னை அப்படின்னு அற்புதமாக இவ்விடத்தில் ஆழ்வார்கள் சாதிச்சிருக்காங்க. இந்த பாசுரத்தில் தொடக்கத்தில் நம்ம அனுபவிக்கும் பொழுது உந்து மதைகளிற்றன் ஓடாத தோல்வலியன் அப்படின்னு சாதிச்சிருக்காங்க. இந்த இடத்துல உந்து மதகளிற்றவன், ஒரு யானைக்கும் எம்பெருமானுக்கும் பல வகையில் ஒற்றுமை உண்டு அப்படின்னு இவ்விடத்தில் பிராட்டி சாதிச்சிருக்கான். யானைக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை. யானை எத்தனை தடவை பார்த்தாலும் பார்க்கும் போதெல்லாம் அபூர்வ வஸ்து போல் பரமானந்தத்தை அளிக்கும். எம்பெருமான் நாள், திங்கள், ஆண்டு ஊழிதோறும் அப்பொழுதேக்கும் முன் ஆறா அமுதமே என்றபடி அபூர்வ வஸ்துவாக இருப்பான். அடுத்தது, யானை தன்மேல் ஏற இருப்பவனுக்கு தன் காலை காட்டி கொடுக்கும் மேலே ஏறத்துக்கு. அதுபோல எம்பெருமான் தன்னை அடைய விரும்புபவர்களுக்கு அடிக்கி அமர்ந்து புகுந்த அடியீர் அப்படின்னு சாதிக்க. மேலும் யானையாகப்பட்டது தன்னை கட்டுவதற்கு தானே கயிறு எடுத்து பாகங்கிட்ட கொடுக்கும். இவ்விடத்தில் எம்பெருமானை கட்டுவதற்கு பக்தி என்னும் கயிற்றை தந்தருளினவன், மதிநிலம் அருளினான். அடுத்தது, யானை நீராட பெற்றாலும் அடுத்த சனம் அந்த நதிக்கரை விட்டு வெளியில் வந்த உடனே அங்கே இருக்கிற மண்ணை வாரி தன் தள்ள போட்டுக்குமா. இவ்விடத்தில் இங்கே என்ன ஒப்புமைப்படுத்தி காட்டுகிறார் எம்பெருமான விஷயத்தில்? பரிசுத்தமானவன் ஸ்ரீமன் நாராயணன் நம்மை போல் சேருவாரோடு சேர்ந்து பொல்லா அழைப்புடையவன் ஆகிறான். அதை தான் இந்த இடத்துல இப்படி எடுத்து கம்பேர் பண்ணி காட்டுறான். மேலும் யானையை பிடிக்க பெண் யானையை கொண்டே பிடிக்க வேண்டும். அதுபோல இவ்விடத்தில் எம்பெருமான் திருவள்ளம் பற்றணும், பெருமானுடைய கடாட்சத்தை பெறணும் அப்படின்னாக்கா பிராட்டியை கொண்டே வசப்படுத்த வேண்டும். அதுதான் இவ்விடத்தில் புருஷாகாரன்ற விஷயத்தை முதலையே நம்ம அனுபவித்தோம். ஆக நீ சரணாகதி அடையணும். அது ஒரு விஷயத்தில் அப்பா அம்மா இருக்கா, பையன் பள்ளிக்கூடம் போயிட்டான், எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயிலு, நேரம் வந்து அப்பா கிட்டே சொல்லுவான். அப்பா கிட்ட சொன்னால் என்ன பண்ணார், மீக்க முறிக்கணும் பட்டுன்னு ஒரு அடி கொடுப்பார். ஆனால் குழந்தை என்ன பண்ணுவான், அம்மா கிட்ட போய் சொல்லுவான், சரி அப்பா கிட்ட நான் பக்குவமாக சொல்கிறேன். இது உலக நேதி. அதுபோல் இவ்விடத்தில் யானையை பிடிக்கலன்னா பெண் யானையை வச்சு யானையை பிடிச்சிடுவான். அதுபோல் எம்பெருமான் எப்பேற்பட்டவர், நீ தப்பு செய்தால் தண்டனை, நல்லது செய்தால் உனக்கு நல்லது கொடு, அப்படி இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் அவரை பிராட்டியின் வாயிலாக போய் பற்றினோம்னாக்கா அவர் நம்மளை தண்டிப்பதை தவிர்க்கும்படி செய்து நல்ல விஷயங்களை பிராட்டியாகப்பட்டவள் பெருமாளுக்கு எடுத்து சொல்லி
அதன் வாயிலாக நம்ம ரட்சிக்கும்படி செய்கிறாள். ஆக இவ்விடத்தில் யானையை பிடிக்க எப்படி பெண்ணாணியை அவ யூஸ் பண்ணாலோ, நம்ம பெருமாளுடைய திருவடியை பற்றணும்னா பிராட்டியின் வாயிலாக பற்றுவதை இங்க ஒப்புமைப்படுத்தி காட்டியிருக்கான். அதுக்குதான் உந்து மதிகளிற்றன் என்ற வார்த்தைக்கு இப்பேற்பட்ட உதாரணங்களின் வாயிலாக பிராட்டி எடுத்து காட்டுறான். சரி, திரும்பவும் யானை கிட்ட வரும்போது பாகனை தவிர தன் பக்கம் வருபவர்களை யானையானப்படு தள்ளி விட்டுருமா. அதுபோல எம்பெருமான் வேதவன்கார்களை கொண்டு அனுபவிப்பனும் அணுகாதவரை அகற்றிவிடவும் செய்கிறான். யானை அதனுடைய பாஷை பாகனுக்கு மட்டும்தான் தெரியும். அதுபோல எம்பெருமான் அவருடைய பாஷை திருக்கச்சனைமை போன்ற ஆச்சாரியர்களுக்கு தெரியும் அப்படின்னு இந்த இடத்துல ஒப்புமைப்படுத்தி காட்டியிருக்கார். மேலும் யானையாகப்பட்டது நிற்றல், இருத்தல், கிடத்தல், திரிதல். இது எப்படி நடக்கிறதுனாக்கா அந்த பாகனினுடைய கட்டளை எப்படி நடக்கும். ஆனால் ஸ்ரீமன் நாராயணன் எப்போ ஏற்பட்டவர், இதை ஒரு ஆழ்வாரின் வாயிலாக நம்ம அனுபவிக்க போகிறோம். திருமிஷிரான் போன்றோருக்கு சௌலபியமாய் இருப்பான். பல பாசனங்களுக்கு முன்னால் பாகவதத்தோருக்கு ஏத்தம் கொடுத்தோம். பாகவத அபச்சாரம் கூடாது என்ற விஷயத்தில் திருமேஷை பிரானை பற்றி நம்ம அறியும் போது அவ்விடத்தில் சயனகோலத்தில் இருக்கக்கூடிய அந்த சொன்ன வண்ணம் பெருமாள், அதாவது எதோத்தகாரின்னு சொல்கிறோமே அந்த பெருமாள், பகவான் பக்தன் சொல்கிறான், பகவான் கேட்கிறான். உன் பைநாக பாயை சுருட்டி கொள்ள பெருமாள் சுருட்டின்னு வந்துடுவார். உன் பைநாக பாயில் படுத்துக்கொள் அப்படின்னாலும் பெருமாள் போய் படுத்துட்டு வரான். ஆக பாகன் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு யானை எப்படி நடக்கிறதோ அதுபோல இவ்விடத்தில் பக்தன் அடியார் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு கட்டுப்பட்டு பெருமாள் இவ்விடத்தில் சௌலபியமாய் இருப்பார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். யானையாகிய கண்ணபெருமானை உடையவன் நந்தகோபன். கடைசியா இதை சொல்றான், யானையாகிய கண்ணபெருமானை உடையவன் நந்தகோபன். அதனால்தான் முந்து மதுகளிற்றன் ஓடாத தோல்வலியன் அப்படின்னு அற்புதமான வார்த்தைக்கு இப்பேற்பட்ட உதாரணங்களின் வாயிலாக நாம் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். மதகளிற்றவன் ஓடாத தோல்வலியன். இந்த இடத்துல தாமரையை வென்ற கண்ணன் எனினும் தாமரை போன்ற கண்ணன் எனினும் ஒன்றே. அதுபோல மதயானை போன்ற மிடுக்குடையவன் நந்தகோபன் என்க. வேதத்தில் எம்பெருமானை ஆத்மபதஹா பலதஹா என ஓதுவித்தது. இதுக்கு என்ன விளக்கம்? தன்னையும் கொடுத்து தன்னை அனுபவிக்கும்படியான வலிமையையும் கொடுப்பவனாம் ஸ்ரீமன் நாராயணன். இதுவே ஓடாத தோல்வலியன் என்ற அடிக்கு இவ்விடத்தில் ஆச்சாரியன் இந்த விஷயத்தை எடுத்து காட்டியிருக்கார். நந்தகோபாலன் மருமகளே, எம்பெருமானுக்கு பிராணனாக இருப்பவள், எம்பெருமான் பிராட்டியின் வாக்கை மீறி நடவாத போல ஆச்சாரியர்களின் திருவாக்கையை மீறாமல் அனுபவிக்கக்கூடியவன் ஆவான். இவ்விடத்தில் பிராட்டி வாயிலாக பெருமாளை பற்றுறோம். அவ்விடத்தில் பிராட்டிக்கு எப்பேற்பட்ட ஏத்தம் பெருமாள் கொடுத்தாரோ அதுபோல ஆச்சாரியர்களின் திருவாக்கையை மீறாமல் அனுபவிக்கக்கூடியவன் ஆவான் அப்படின்னு சொல்கிறோம். நேற்றைய தினம் பாசனத்தில் அனுபவிக்கும் பொழுது அந்த உறங்காவில்லிக்கு நம் ராமானுஜர் இவளை காட்டிலும் அழகுடைய பெரிய கண்ணை உனக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு அரங்கன் முன்னால் போய் நின்றாரோ இல்லையோ, அப்போ ராமானுஜன் வாக்குக்கு கட்டுப்பட்டு நீண்டவ பெரியவாய கண்கள், ஸ்ரீமன் நாராயணன் உள்ள படுத்திருக்கக்கூடிய அரங்கநாதன் தன்னுடைய கமலக்கண்ணை பெரிதாக காட்டி அவனை பற்றும்படி செய்தார். ஆக எப்படி பிராட்டிக்கு ஏற்றத்தை கொடுத்து எம்பெருமான் அவ்விடத்தில் நடந்தாரோ அதுபோல ஆச்சாரியனுக்கும் ஏற்றம் கொடுத்து ஸ்ரீமன் நாராயணன் நடந்தார். அதுதான் இவ்விடத்தில் நந்தகோபாலன் மருமகளே, எம்பெருமானுக்கு பிராணனாக இருப்பவள். இந்த விஷயத்தை சொல்றோம். நப்பின்னாய், இவளுக்கு 7 ரிஷிபங்களாகிற விரோதிகளை அழித்து
காப்பாற்றப்பட்டவன் அப்படின்னு ஒரு ஏத்தத்தை இந்த இடத்துல சொல்றான். அந்த 7 ரிஷிபங்கள் என்ன இவ்விடத்தில்? ஒன்று காம, லோப, மத, குரோத, மோக, மதஹாச்சரியை, கடைசியாக ஆசூரியை அப்படின்ட்டு இந்த 7 விரோதிகளை அழிக்கு காப்பாற்றப்பட்டவன் என்பதுதான் நப்பின்னாய் என்பதற்கு ஒரு ஒப்புமைப்படுத்தி காட்டியிருக்கார் ஆச்சாரிய புருஷர்கள் இவ்விடத்தில். கந்தம் கமழும் குழலி, இந்த இடத்துல ஆச்சாரியனை சம்பந்தப்படுத்தி மென்மைப்படுத்தி காட்டியிருக்கிறார். மாதர்கள் செண்பக மல்லிகையோடு செங்கழலீர் இருவாட்சி, பூக்களை தலையில் சூடி நறுமணம் கமழ பெறுவார்கள் மாதர்கள். ஆனால் ஆச்சாரியர்கள் எப்படி? ஹகிம்சா, பிரதமம், புஷ்பம், புஷ்பமந்திரியா நிகிரக, சர்வமுதக்தியா, புஷ்பம் க்ஷமா, புஷ்பம் விசேஷதா போன்ற புஷ்பங்கள் நறுமணம் வீச பெறுவார்கள். பெண்கள் அணியக்கூடிய புஷ்பத்திற்கும் இவ்விடத்தில் ஆச்சாரியன் புஷ்பத்தை எது வாயிலாக இவ்விடத்தில் வெளிப்படுத்தி காட்டினார்? திருமேனி முழுவதும் நறுமணம் கமழ பிரகாசிப்பவர் இப்பேற்பட்ட ஆச்சாரியன். புஷ்பத்தினால் இந்த விஷயத்தினால் ஆச்சாரியன் நறுமணம் கமழ பிரகாசிக்கிறார் அப்படின்ட்டு இவ்விடத்தில் எடுத்து காட்டுறார். கடை திறவாய், இப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் அந்த குழாங்களில் எங்களை புக வேண்டும் என பிரார்த்தித்தல். கடை திருவாய்னாக்கா இவ்விடத்தில் ஒப்புமை எடுத்து காட்டுறான். அப்பேற்பட்ட ஆச்சாரியர் இருக்கக்கூடிய குழாங்களில் எங்களை உள்ள விடுங்கோ. இவ்விடத்தில் ஆச்சாரியன் யாக நந்தகோபன், அவருக்கு அடுத்தாப்பால் யசோதை, அவளுக்கு அடுத்தாற்போல் ஸ்ரீமன் நாராயணன், அந்த பக்கம் பலராமன், இப்படி எல்லாரும் உள்ள உறங்கின்னு இருக்காளோ இல்லையோ. இவா இருக்கக்கூடிய இடம் ஆச்சாரியர் குழாங்கள், அது உள்ள நாங்கள்லாம் போனோம் அப்படின்ட்டு கடை திறவாய் இந்த வரியின் வாயிலாக இந்த விசேஷார்த்தத்தை எடுத்து காட்டுறான். கந்தம் கமழும் குடலி கடை திறவாய் அப்படின்னு சொல்றான். வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், இந்த இடத்துல ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை எடுத்து காட்டுறான். சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவன் யார்? அந்த லட்சணத்தை தான் காட்டுறான். நம்பிலை சுவாமிகளுடைய கிரந்த காலட்சேபத்தில் நிறைய பேர் கேட்டுருப்பாளாம். அவருடைய காலட்சேபம்னாலே ஒரு ஏக்கம், நம்பெருமாள் கோஷ்டியோ நம்பில்லை கோஷ்டியோ, அப்பேற்பட்ட கூட்டம் இருக்குமா. பெருமாளுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்காதான், ஆனால் நம்பிள்ளை சாதிக்கக்கூடிய விஷயங்களை கேட்கறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் இருக்குமா. அதனால தான் சில நேரத்தில் சொல்லுவார் நம்பிள்ளை கோஷியோ நம்பெருமாள் கோஷியோ. அவ்விடத்தில் பட்டருடைய சிஷியனாகப்பட்டவன் ஒருவன் அவருடைய காலட்சேபத்தையும் கேட்டுருக்கான். இந்த இடத்துல வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், இதற்கு ஒரு சிஷியனாகப்பட்டவன் சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவன் யார் அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு இதை பட்டர் என்ன பண்ண, நீ போய் பட்டருடைய சிஷியனை சுவாமி சொல்கிறார், திருமலையில் இருக்கக்கூடிய சுவாமி கிட்ட போய் இதை கேட்டு விஷயம் தெரிஞ்சுக்கோன்னு அனுப்பிச்சுடுறாராம். ஆக இவ்விடத்தில் கொக்கை போல் இருப்பான், கோழி போல் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு 2 விஷயத்தை சாதிச்சிருக்கான். ஆனால் 4 கொக்கை போல் இருக்கும், கோழி போல் இருக்கும், உப்பை போல் இருக்கும், உம்மை போல் இருப்பான் அப்படி முடிக்கிறான். ஆனால் இந்த இடத்துல வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், இதற்கு ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை கொக்கை போல் இருக்கும் அப்படின்னு ஒன்று சாதிக்கிறான். இவ்விடத்தில் கொக்கு எப்பேற்பட்டது? வெண்மை நிறம் கொண்டது. நதிக்கரையோரம் நீரோடு இருக்கக்கூடிய கரையில் அசையாமல் உட்கார்ந்துட்டு இருக்கோம். தெளிந்த நீர் இருக்கு இல்லையா, அப்போது மீன்கள்லாம் நிறைய ஓடும். அதுக்கு தேவையான பெரிய மீன் கிடைக்கும் போது சட்டுன்னு அதை மட்டும் எடுத்துக்கும். இவ்விடத்தில் வெண்மை என்பதற்கு நிறத்திற்கு ஒப்புமையாக ஆச்சாரிய புருஷரை காட்டுறான். அந்த ஆச்சாரிய புருஷர் சாதிக்கக்கூடிய சத் விஷயங்களை உனக்கு எது தேவையோ நீ எடுத்துக்கோ, அதுதான் கொக்கை போல் இருக்கும் அப்படின்ற உதாரணம்.
கோழி போல் இருக்கும். அடுத்தது இது எதுக்கு நான் சம்பந்தப்படுத்துறேன்னா, வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், இதற்கு ஒப்புமைப்படுத்திக்க. கோழி போல் இருக்கும். இவ்விடத்தில் கோழி என்ன பண்ணோம், குப்பை மேட்டில் போய் இருக்கும், கலரிண்டே இருக்கும். கலரும் போது எல்லாத்தையும் ஒதுக்கிடும். அங்கே புழு கடிச்சா கப்புன்னு அழகினால் கொத்து அதை எடுத்துக்கும். அதுபோல கோழி போல இருக்கணுமா. ஆச்சாரிய புருஷர்கள் நிறைய விஷயங்களை சமர்ப்பணம் பண்ணுறார், நிறைய விஷயங்களை தெரிவிக்கிறார். இதில் உனக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், சத்தான விஷயம், நம்ம கப்புன்னு அதை பிடிச்சி கிரகிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஆக மாதவி பந்தல் மேல் பல்கால் கோவினகான், இந்த வரிக்கு பிராட்டினுடைய ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுறான். மாதவி மாதவ பிரியாம், திவ்ய மகரிஷியான பிராட்டியை மாதவி என்கிறது. அவர் கடாட்சத்தை நிழல் தரும் இடம் என சொல்கிறது. ஆச்சாரியர்கள் குயிலுக்கு ஒப்புமைப்படுத்தினார்கள். ஆச்சாரியர்களின் சொற்கள் ஐந்தாவது வேதம் என இவ்விடத்தில் வெளிப்படுத்தி காட்டியிருக்கார். பந்தார் விரலி, பிராணிகளையே பந்தாக சொல்லுகிறது. இவர்களை கைப்பிடித்து அவர்களோடு போது போக்குபவர்கள் ஆச்சாரியர்கள். அதனால்தான் ஒரு சிறந்த பிரபந்தர் ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு என்ன செல்வம் அப்படின்னு பார்த்தாக்கா, வேதங்களும் கிரந்தங்களும் தத்துவைத புருஷார்த்தங்களும், அது மட்டும் இல்லாமல் பசுக்கள். இதுதான் ஒரு வைஷ்ணவனுக்கு பிராமணனுக்கு இருக்கக்கூடிய செல்வம் அப்படின்னு அன்றைய தினம் அனுபவித்தோம். அப்பேற்பட்ட பிராணிகளை இவ்விடத்தில் பசுக்களை கையில் பிடிச்சிட்டு அதனுடைய முதுக தடவிண்டு முகத்தினுடைய லட்சணத்தை அனுபவித்துக் கொண்டு பொழுதை போக்குபவர்கள் ஆச்சாரியர்கள். பந்தார் விரலி என்பதற்கு இங்க ஒப்பம் எடுத்து காட்டிருக்காங்க. செந்தாமரை கையால், இந்த இடத்துல 2 நாட்களாகவே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் எம்பெருமானாரது ராமானுஜனுடைய பெருமையை. இன்றைய தினம் எதிராஜ சப்ததியில் உன்னித்திர பத்மசூபகாம் உபதேச முத்ராம் என்று கூறியிருப்பது உபதேச முத்திரை கொண்ட திருக்கைகள். நீ பெருமாள் அடையணும்னா ஆச்சாரியன் திருவடி பற்றணும்னு சொன்னோம். அந்த ஆச்சாரியன் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு இருள் தருமா, அதாவது ஞானத்தை கொடுப்பவர், இருளை போக்கி நல்ல ஞானத்தை அளிப்பவர் ஆச்சாரிய புருஷர்கள். அவர் கையில் என்ன இருக்குமா, தீயில் பொழிகின்ற செஞ்சுடராழி திகழ்ந்திரு சக்கரத்தின், சங்கு சக்கரம் அவர் கையில் இருக்கும். எதன் வாயிலாக வரவாளுக்கெல்லாம் அவ சமாஷேனம் பண்ணி பெருமாளுடைய திருவிடையை பற்றும்படி செய்யும். இதுதான் செந்தாமரை கையால். எதிராஜ சப்தத்தில் இப்படி சாப்பிச்சிருக்க சமர்ப்பணம் பண்ணியிருக்கா. சீரார் வளைகொழிப்ப வந்தி திறவாய், தொழிற்பொருள்கள் மல்கும்படி உபதேசிப்பது. மகிழ்ந்து அப்படின்னாக்கா கட்டாயப்படுத்தாமல் தானே உகந்து உபதேசிப்பது. இதை செய் அதை செய்யாதேன்னு சொல்லாம அவளே வந்து திருவிடை பற்றி கொண்டு அதன் வாயிலாக அவளுக்கு தத்துவ புருஷார்த்தங்களை உபதேசிப்பது. இந்த 18, 19, 20 இந்த 3 பாசரங்களும் லக்ஷ்மி விஷயமாக அமையப்பட்டது. உந்து மதைகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். பரமாத்மாவை காட்டி காக்கும், அதாவது பரமாத்மாவை காட்டி கட்டி காக்கும் நந்தகோபனின் நாட்டு பெண்ணே நப்பின்னாய் அப்படின்ட்டு பெருமைப்படு சொல்றான். எவ்விடம் கிருஷ்ணனின் தர்மபத்னி என்று கூறாமல், உதாரணம் ராமாவதாரத்தில் சின்சுபா மரத்தடியில் சீதையை கண்ட ஹனுமான் அவருடைய புகுந்த வீட்டினுடைய பெருமையை பெருமைப்படுத்தி காட்டுறான். அனுமார் அதாவது ராமாவதாரத்தில் சீதை மரத்தடியில் இருக்கா. அனுமான் அவளை பார்த்த உடனே 1000 குதிரைகளையும் யானைகளையும் மற்றும் அநேக காலாட்படைகளையும்
சிங்கத்தை போன்ற புத்திரர்களையும் அனைத்து செல்வங்களும் பெற்று வருமான செங்கோல் ஆட்சி புரியும் தசரத சக்கரவர்த்தியின் மருமகளான சீதை பிராட்டியே, உம்மை நான் வணங்குகிறேன். ஆக பிறந்த பெருமையை சொல்லல, புக்காத்து பெருமையை இவ்விடத்தில் சொல்லி சீதையுடைய பெருமையை அனுமான் அனுபவித்தார். இதை வைத்து இவ்விடத்தில் இந்த பாசுரத்தில் நந்தகோபனின் மருமகளே நப்பின்னாய் என மாமனாரின் பெருமையை சொல்லி புகுந்த வீட்டு பெருமையை அழைக்கிறாள். ஆக கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். லக்ஷ்மியாகப்பட்டவள் வாசனைக்கும் தூய்மைக்கும் பிறப்பிடமானவள். இவள் நம்மிடம் உள்ள அறியாமை என்கிற கெட்ட வாசனையை போக்குபவள். வால்மீகி ராமரது புத்தி கூர்மையை பிரகஸ்பதிக்கு ஒப்பானவை என்று கூறுகிறார். இவ்விடத்தில் ஒருவரை மரம் என்று சொல்வதும் பிரகஸ்பதி என்று சொல்வதும் லக்ஷ்மி கடாட்சத்தை வைத்துத்தான். பெருமாளே பிராட்டியின் கடைக்கண் பார்வை பட்டதின் பேரில் நமக்கு அருள் பாவிக்கிறார். இவ்விடம் பிராட்டியை சரணமடைய செய்து பெருமாளை அடைவோம். இவளது அருளை பெற்ற கோபித்திரிகள் வாசர் கதவை திற என வினவுவதாக இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் திருப்பாவைஜீயர் ராமானுஜருக்கு பெருமை தந்த பாசுரமாக இதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறாள். திருவரங்கத்தில் வடக்கு உத்தர வீதி என்கிற ஒரு வீதியில் சேரன் மடம் என்ற ஒரு மடம் இருக்கு. அந்த மடத்தில் தான் நம் ராமானுஜர் சில காலங்கள் வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்திருக்க காலத்தில் தினந்தோறும் பிக்ஷை எடுத்தே வாழ்ந்து வந்தார். 7 வீட்டுக்கு, திங்கக்கிழமை ஒரு ஆத்திரம்னா செவ்வாய்க்கிழமை ஒரு ஆத்திர, புதன்கிழமை ஒரு ஆத்திரம்னா வேலைக்கிழமை ஒரு ஆத்திர, இப்படி 7 வீடுகள் சென்று தினந்தோறும் பிக்ஷை எடுத்து வாழ்ந்து வந்தார். பொதுவாக சன்னியாசிகள் பிக்ஷை எடுக்கும் போது உபனிஷத் வாக்கியங்களை உச்சரித்து கொண்டே செல்வார்கள். இவ்விடத்தில் அந்த உபனிஷத் வாக்கியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஹரிஹிக்கோம் சன்னோ மித்ரஸ்தம் வருணஹ சன்னோ பவத்வர்யம்ஹா சன்னயந்திரோ ப்ரகஸ்பதிஹ தன்னோ விஷ்ணுருக்ரமஹ நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि सन्नोमवते तद्वक्तारमवते अवतु माम् अवते वक्तारम् ஓம் சாந்தி 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 அப்படின்ட்டு இது தைத்திர உபநிஷதம். இந்த உபநிஷத்தை சேவிச்சுட்டு போய் பிக்ஷை எடுப்பான். இது ஒரு விதமான ஒரு இது. சில சுவாமிகள் தமக்கு தெரிந்த இப்போ சர்வ பிரகரணாயுத ஓம் நமஹிதி பனமாலி கதி சாந்தி சங்கிரி சக்ரி சசந்தகி श्रीमान नारायणो विष्णुर्वासुदेवो विरक्षतु पनमाली गति शांति संघी चक्री सदंतकी श्रीमान नारायणो विष्णुर्वासुदेवो विरक्षतु पनमाली गति शांति संघी चक्री सदंतकी श्रीमान नारायणो विष्णुर्वासुदेवो विरक्षतु. இப்படி ஒரு சில பேர் உபநிஷத்தை சேவித்து கொண்டு சில பேர் பிக்ஷை எடுப்பார். இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் இந்த சுவாமிகள்லாம் தனக்கு தெரிந்த வாக்கியத்தை சொல்லி யாசிப்பது. ஆனால் நம்முடைய ராமானுஜர் திருப்பாவை பாசுரத்தை
சேவித்து கொண்டேதான் இந்த இனிய குரலில் உறக்க ஓதிக்கொண்டே செல்வாராம். அதை பார்த்த சிறுவர்கள் திருப்பாவை ஜீயர் என்று அழைத்தனர். இந்த சுவாமி பாசுரங்களை சேவிக்கிறதா வழக்கம்னு சொன்னேன். இவ்விடத்தில் நாம் ஒரு பாசுரத்தை அனுபவித்தால் என்ன? இவ்விடத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய பாசுரம், கனைத்திலம் கத்தருமை கன்னிக்கிறங்கி நினைத்து முளவழியே நின்னு பால் சோர நனைத்தில்லம் சேரார்க்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைபத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சேர்த்த மனத்தை கிணியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரம் அறிந்தேலோர் என்பாவாய். இப்படி திருப்பாவை பாசுரங்களை சேவித்து கொண்டே நம் ராமானுஜர் இனிமையான குரலில் உச்சரித்து கொண்டு பிச்சை எடுப்பது வழக்கம். அந்த விஷயத்தை தெருவில் விளையாடக்கூடிய அந்த சிறுவர்கள் இவரை திருப்பாவை ஜீயர் என்று அழைத்தார். இதுக்கு ஒரு நிகழ்வின் வாயிலாக இதை நாம் அனுபவிக்க போகிறோம். நம் ஜீயர் பிட்சைக்கு செல்லும் போது தெருவில் விளையாடும் சிறுவர்கள் அந்த விளையாட்டின் வாயிலாக அரங்கன் சன்னதி நிகழ்வுகளை அபிநயித்து கொண்டு இருந்தார்கள். கடைசியாக அர்ச்சகர் அழைப்பது போல் அருளப்பாடு திருப்பாவை ஜீயர் என கூறினார்கள். உடனே அவ்வழியாக சென்ற நம் ராமானுஜர் உண்மையாகவே அரங்கன் சன்னதி என நினைத்து சாஷ்டாங்கமாக சேவித்து சிறுவன் விநியோகித்த மணல் பிரசாதத்தை தானும் பெற்று ஒரு அங்கமாக மாறினார். ஆக இப்பாசுரத்தில் எம்பெருமானார் விசேஷித்து உகந்தருளிய பாசுரம். அன்றும் முன்னோர் ஆதரித்து உள்ளனர். எம்பெருமானார் திருப்பாவை அனுசந்தானம் பண்ணிண்டு ஒரு நாள் பெரிய நம்பி திருமாளிகைக்கு எழுந்தருளினாராம். அப்போது திருக்காப்பு சேர்த்திருக்கையாலே, திருக்காப்பு சேர்த்திருக்கிறதுனாக இவ்விடத்தில் பெருமாளுக்கு திருவாராதனம் ஆயிடுத்து, நித்திருவிழெல்லாம் முடிச்சு 12-1 மணி கதுவெல்லாம் சாத்திட்டான். இதுதான் இவ்விடத்தில் எடுத்து காட்டுறான். அப்போது திருக்காப்பு சேர்த்திருக்கையாலே அனுசந்தானத்தை கேட்டு அத்துழாய் திருக்காப்பு நீக்கி அருள. அத்துழாய் யாருனாக்கா பெரிய நம்பினுடைய குமாரதி. அவ அந்த திருக்காப்பு நீக்கி அருள அந்த வாசகதும் திறக்கிறான். எம்பெருமானார் இந்த நம் ராமானுஜர் அவளை கண்டவாறு மூர்ச்சி திணற கீழே விழுந்துட்டார். உடனே அத்துழாய் பெரிய நம்பியிடம் சென்று, ஐயா கதவு திறக்க சென்ற என்னை கண்டவுடன் ஜீயர் மூச்சு திணறி கீழே விழுந்தார் அப்படின்னு சொன்னாலாம். நம் பெரிய நம்பியார் அனைத்து விசேஷத்தங்களையும் ஒரு சேர அருள பெற்றவர். இவரை வெளிப்படுத்தும் விதமாக வரதராஜ பெருமாளே தன் திருவாய்மலையிலிருந்து திருக்கச்சி நம்பிகளுக்கு பெரிய நம்பி ஆச்சாரியனாக பற்று அப்படின்ட்டு இதை ராமானுஜருக்கு சொல்லுன்னு எடுத்து சொன்னார். அப்போ பெரிய நம்பி சர்வஞானர் அப்படின்ட்டு நமக்கு தெரியுது. ஆகையாலே உந்த மதுகளின் அனுசந்தனமான இருக்க வழுக்கம், அதாவது என்று அருளி செய்ய உந்து மதுகளின் அனுசந்தானமான இருக்க வடுக்கம் என்று பெரிய நம்பி அருளி செய்ய அதை கேட்டு அவளுடைய குமார்த்தியாகப்பட்டவள் அத்துழாய் ஆவது என்ன, சரி அப்படின்னாலும் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்கிறான். இதை தெரிஞ்சுன்னு சுவாமி சாதிக்கிறார். செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்தி திறவாய் என்று சேவித்து நிற்க நீ கதவை திறந்தவாறே அந்த க்ஷணமே உன்னை கண்டு அவர் என்ன நினைச்சுட்டார், நப்பின்னையை சேவிக்க பெற்றேன் என்று மூச்சு திணறி விழுந்திருக்க வேண்டும் என பெரிய நம்பி அருளி செய்தார். நீ வாசகத்தை திறந்த உன்னுடைய முக ஒளிவையும் கையில் அணிந்திருக்கிற வளையனுடைய சத்தமும் உன்னுடைய
அந்த மிடுக்கையும் பார்த்த உடனே நீ நப்பினையாட்ட இருக்கேன்ட்டு நப்பினை பிராட்டி இருக்காளே அப்படின்ட்டு சாஷ்டாங்கமாக மூச்சு திணறி கீழே வந்ததாக சொல்கிறான். எனவே ஆண்டாள் ராமானுஜருக்கு பெருமை தந்த பாசுரம் இந்த பாசுரம்தான். உந்து மதுகளிற்றன் ஓடாத தோல்வழியன். இந்த பாசுரத்தை ராமானுஜருக்காக ஆண்டாள் சமர்ப்பணம் பண்ணதாகவும் நாம் சமர்ப்பித்ததாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஆக இப்படி ராமானுஜருடைய பெருமையையும் இந்த பாசுரத்தின் வாயிலாக நம்மளுக்கு எடுத்து சொன்னார். பெரிய நம்பி ஆச்சாரியனாக பற்றக்கூடிய விஷயத்தை இவருடைய அந்த வைபவத்தின் மூலமாக தெரிஞ்சிடணும். ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர் என்கிற பட்டம் இருப்பதை இந்த பாசுரத்தின் வாயிலாக தெரியாதவா தெரிஞ்சுண்டா. இப்படி பல விசேஷங்கள். இந்த பாசுரத்தில் முக்கியமான நோக்கம் என்னன்னாக்கா, புகுந்தாத்தனுடைய பெருமையை பெருமைப்படுத்தும்படி சொல்லுவதாக அமையப்பட்டுள்ள பாசுரம். அது மட்டுமல்ல, தன்னிச்சையாக நம்ம பெருமாளை போய் அடைய முடியாது. ஒரு ஆச்சாரியனுடைய திருவடி பற்றித்தான் பெருமாளை அடைய முடியும். சரணாகதி அடைஞ்சாதான் நம்மளுக்கு காரியம் சித்திக்கும். இவ்விடத்தில் புருஷாகாரம், அதை பற்றி பிராட்டியின் வாயிலாக பெருமாளை பற்றுவது, இப்படி பல விசேஷார்த்தங்களை நமக்கு அருளை செய்து இந்த பாசரத்தின் வாயிலாக நாம் இன்றைய தினம் அமைகிறோம். ஆக வாதூல ஸ்ரீனிவாசாரிய தனயம் வினயாதிகம் பிரஜாநிதி பிரபத்தேதம் ஸ்ரீனிவாச மகாகுரும் சண்டமார்த வேதாந்த விஜயாதி சசோத்திபிகி வேதாந்த ரட்சகாயாசு மகாச்சாரியாய மங்களம் என்று சொல்லி அடியேன் இத்துடன் இன்றைய உரையை முடிச்சுக்கிறேன்.